சிவபெருமான் அருளால் முக்தியே வழங்கிய உமாபதி சிவனார் பெரிய புராணத்துடைய சிறப்பை இங்கு விரிவாக பேசுகிறார். அதிலிருந்து சுருக்கமாக சில செய்திகளை இன்று சிந்திப்போமாக. சற்றேறக்குறைய இன்றிலிருந்து ஒரு 900 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏறத்தாழ 12ஆம் நூற்றாண்டு அளவிலே நமது தமிழகத்தை அனபாய சோழர் என்ற சோழ சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். அவருடைய காலத்திலே சமண சமயங்களும் இருந்தது, சைவ சமயமும் எல்லாம் இருந்த ஒரு நிலை. அவருடைய காலத்திலே அவருக்கு அமைச்சராக இருந்தவர் நமது சேக்கிழார் பெருமானுடைய தந்தையார். அவர் அமைச்சராக இருந்தார். அந்த நிலையிலே ஒரு சமயத்திலே அனபாய சோழருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்தா உடனே ஒரு அமைச்சரவை கூட்டுவார். அந்த சந்தேகங்களுக்கு விடை வைப்பார். அமைச்சருக்கு வந்த சந்தேகம் வந்து நாட்டு பிரச்சனை சம்பந்தமா அன்னைக்கு வரல. பெரும்பாலும் நாட்டுக்கு அமைச்சர் மன்னனுக்கு என்ன சந்தேகம் வரும், நாட்டில் ஏதாவது பிரச்சனையா அதை தீர்த்து வைக்கலாம் அப்படி சொல்லி அமைச்சரவை கூட்டுவார். அன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைச்சரவை கூட்டினார். அவருக்குடைய பர்சனல் சொல்லுமே சொந்த விஷயமாக சில சந்தேகங்கள் வந்தது. அந்த சந்தேகம் சாதாரண சந்தேகம் இல்லை, ரொம்ப பெருத்த சந்தேகம் வந்தது அவருக்கு. அதனால அமைச்சரவை உடனே கூட்டினார். அறிவில் சிறந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். அந்த ஒன்று கூடிய நிலையிலேயே அவர் தனக்குள்ள சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிக்க வேண்டும் என்று அமைச்சரை பார்த்து கேட்டார். அப்போது சேக்கிழார் பெருமானுடைய தந்தையாரும் அதில் ஒரு அமைச்சர் ஆவார். அந்த நிலையிலே எனக்கு ஒரு 3 சந்தேகங்கள் வந்தது. உண்மையை சொல்ல போனா அவருக்கு முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் தான் வந்துச்சு. அப்ப ரொம்ப சிந்திக்கும் போது அது 3 சந்தேகமாயிருச்சு அப்படின்னாரு. மன்னர் இப்படி சொல்றதை பார்த்து அமைச்சர்கள் கொஞ்சம் பயந்துட்டாங்க. மன்னர் சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டியது அமைச்சர்களுடைய கடமை. இவர் என்ன சந்தேகத்தை கேட்க போறாரோ நம்மளால சொல்ல முடியுமான்னு அப்பயே 2 பேருக்கு பயம் வந்தது. அவர் 1, 2, 3 அப்படின்னு ஒரு 3 சந்தேகம் கேட்டார். முதல்ல கேட்டார், நமது உலகத்திலேயே வந்து கடல் தானே ரொம்ப பெருசு அப்படின்னாரு. ஆமா, கடலை விட ஏதாவது பெருசா இருக்கா அப்படின்னு கேட்டார். கடலை விட பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதெல்லாம் கடலை விட பெருசு என்ன இருக்க முடியும்? நம்ம இதுல 100% நம்ம நில உலகம் 100%. அந்த 100%த்தில் 70% கடல் தான் சூழ்ந்திருக்கு. 30% இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பூலோகம் படிப்பவர்களுக்கு அதெல்லாம் தெரியும். 30% தான் நிலம் இருக்கு. அந்த 70% கடல் தான், கடல் பரப்பு, அதுல நீர் தான் இருக்கு. அப்ப கடல் தானே உலகத்துல பெருசா தெரியுது நமக்கு. கடலை விட யாராவது பெருசா இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அதனால மன்னர்கிட்ட உடனே பதில் சொல்ல முடியாது. ஆனா மன்னர் கேட்டார், கடலை விட பெருசு ஏதாவது நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டார். 2வது கேள்வி கேட்டார், இந்த உலகம் தான் பெருசு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம், ஆனா அந்த உலகத்தை விட பெருசு ஏதாவது இருக்கா, அதை நீங்க சொல்லியே ஆகணும்னார். 2வது கேள்வி, உலகை விட பெரியது எது அப்படின்னு கேட்டார். 3வது கேள்வி, இந்த நில உலகத்திலே ரொம்ப உயரமா இருக்குது எது அப்படின்னு சொன்னா மலை தான் ரொம்ப பெருசு. அப்ப மலையை விட பெரியது எதுன்னு கேட்டார். இந்த 3மே ரொம்ப சிக்கலான கேள்வி. முதல் கேள்வி கடலை விட பெரியது எது, 2வது கேள்வி உலகை விட பெரியது எது, 3வது கேள்வி மலையை விட பெரியது எது அப்படின்னு 3 கேள்வி கேட்டார். இந்த 3 கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லா அமைச்சரும் குழம்பி போய் நின்றாங்க. மன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நேரம் கொடுங்க, நாங்க சிந்திச்சு நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னாங்க. தாராளமா எடுத்துக்கங்க, இன்னைக்கு இரவு முழுவதும் நாளை காலையில இருந்து சொல்லணும் அப்படின்ட்டாரு. அதுக்கு மேல டைம் இல்லை. மன்னர் சொல்ற நம்ம அதை நிறைவேற்றி ஆகணும். எல்லாரும் அவர்கள் வீட்டுக்கு போனாங்க. ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்தார் சேக்கிழார் பெருமானுடைய தந்தையார். வெளியிருந்து வந்தார், குருகுல கல்வியெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தார். சேக்கிழார் பெருமானுடைய தந்தையார் இட்ட பெயர், பெற்றோர்கள் இட்ட பெயர் அருள்மொழி தேவர். அவருடைய உண்மையான பெயர் வந்து அருள்மொழி தேவர். அதற்கு முன்பு இந்த 3 கேள்விக்கு பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்பு இந்த சேக்கிழார் என்ற பெயர் அவருக்கு எப்படி வந்ததுன்னு நம்ம சிந்திக்கலாம் கொஞ்சம். சேக்கிழார் என்றது குடிமரபு அப்படின்னு சொல்லுவாங்க. குடிப்பெயர். இப்ப நம்ம ஜாதி பெயர் சொல்ற மாதிரி இந்த காலத்துல குடிப்பெயர் வந்து ரொம்ப விளங்கி வந்தது. இந்த குடிப்பெயர் எப்படி வந்ததெல்லாம் அதுல இருந்து நம்ம குடிமக்கள்னு சொல்லுவோம். அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் ஒரு நாட்டை கைப்பற்றும் போது
அந்த நாட்டில் உள்ள பல பேரை வெளியேற்றிடுவாங்க, புதுசா இவங்க குடியேற்றுவாங்க பொதுமக்களை. அப்படி சோழர்கள் காலத்துல குடியேற்றும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல தொண்டை நாடை கைப்பற்றினாங்க, இன்னைக்கு இருக்கிற காஞ்சிபுரம். கைப்பற்றியவுடன் அந்த சோழ மன்னர் என்ன செய்தார்னு சொன்னா 48,000 வேளாளர்களை குடியேற்றினார். எத்தனை பேருக்கு? 48,000 வேளாளர்களை குடியேற்றினார். அந்த 48,000 பேரும் ஒரு சொல்லு சொன்னாங்களா, அந்த வாக்கை தவற மாட்டார்கள், வாக்கு தவறாத உத்தமர்கள். அப்படி நல்லவர்கள் 48,000 குடியேற்றனையும் அவர்களை சார்ந்த வர பொதுமக்களும் நல்லவர்களா தானாகவே மாறிடுவாங்க. சைவ சித்தாந்தம் சார்ந்த உயிர்களுடைய இலக்கணம் என்ன? உயிருக்கு உண்மையான இலக்கணம் தெரியுங்களா? சார்ந்த வண்ணம் ஆதல். அவர்கள் எதை சார்கிறார்களோ அந்த வண்ணமா போயிடுவாங்க. நல்லோரை சார்ந்தால் அந்த வண்ணம், தீயோரை சார்ந்தால் அந்த வண்ணம், சடப்பொருளை சார்ந்தால் அந்த வண்ணம், இறைவனை சார்ந்தால் இறைவண்ணம், அப்படி மாறிடுவாங்க. அந்த வகையில 48,000 குடிமக்களையும் வைத்தார். அங்கு பல சான்றோர்கள் உருவானார்கள். அதனாலதான் சோழ நாடு, தஞ்சை மண்டலம் சோழ நாடுங்க. சோழ நாடம் சோறுடைத்து அப்படின்னு பழமொழி. தொண்டை நாடு சான்றோருடைத்து அப்படின்னு பழமொழி. சான்றோர்கள் நிறைய வாழக்கூடிய இடம் என்று சொன்னால் தொண்டை நாடு, இன்றைக்கின்ற காஞ்சிபுரம். 48,000 வேளாளர்களை குடியேற்றினர். அந்த 48,000 வேளாளர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களெல்லாம் வாக்கு தவறாதவர்கள். அப்படி வாக்கு தவறாதவர்களை குடியில் வந்தவர் தான் சேக்கிழார் குடி. வாக்கு வன்மை பெற்றவர்கள், வாக்கு சுத்தம் உடையவர்கள். இந்த வாக்கெல்லாம் எங்கிருந்து வருவீங்களா? நமக்கெல்லாம் பேசுகின்ற வாக்கு இறைவனுடைய நேரடி சன்னிதானத்திலிருந்து வருகின்ற சாஸ்திரம் பேசும். வாக்குல மொத்தம் 4 வகை வாக்கு இருக்குது. அது என்ன பேரை மட்டும் சொல்றோம். சூக்குமை வாக்கு, அந்த வாக்குதான் இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கு. அந்த சன்னிதானத்திலும் சூக்குமை வாக்கு மேல சூலமா வரும். அதுக்கு பேர் பைசெஞ்சி வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம நெஞ்சத்தில் இருக்கும். அதுக்கடுத்து மத்திமம் இங்கே வரும். மத்திம வாக்கு, பைசெஞ்சி வாக்கு. நம்ம இப்ப பேசின வெளியில வந்துச்சு பாருங்க, அது பேர் வைகரி வாக்குன்னு சொல்லுவாங்க. இறைவனிலிருந்து வரதான் வாக்கு எல்லாம். வாக்கு சுத்தமுடையவர்களுக்கு அந்த இறைவனே அங்கு பேசுவார். அதான் முக்கியம். அங்கு பேசுகிறது அவர் அல்ல, இறைவன். அப்படி அருளப்பெற்றதான் நம்முடைய தேவார திருமுறைகள் இறைவனால் அருளப்பெற்றது. அந்த வகையிலே வாக்கு சுத்தமுடையவர்கள் வாழ்ந்த அந்த பூமிதான் தொண்டை நாடு மண்டலமாகும். அந்த குடிமக்களுடைய அந்த மரபில் வந்ததுதான் சேக்கிழார் மரபு. அந்த வேளாளர்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத சிந்திக்கலாம். அவருடைய வாக்கு வன்மைக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு உதாரணம். அந்த உதாரணத்தை திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்தில் நமக்கெல்லாம் பாடி இருக்கின்றார். அந்த உதாரணம் சொல்கின்றோம். அது ஒரு சின்ன வரலாறு மாதிரி வரும். இன்றைக்கு இருக்கின்ற திரு ஆலங்காடு, அது நம்ம பழையனூர்னு பழைய பேர், பழையனூர் திரு ஆலங்காடு. திரு ஆலங்காட்டுக்கு இன்னைக்கு நமக்கு நிறைய பொருத்தம் இருக்கு. கரெக்டா அது அமைந்திருக்கு. திரு ஆலங்காட்டுல முக்தி பெற்றவர் யார் நமக்கெல்லாம் தெரியும், காரைக்கால் அம்மையார். அவருடைய திருநட்சத்திரம் தான் இன்று. திரு ஆலங்காட்டிலே பழையனூர்ல ஒரு வரலாறு ஒன்று நடந்தது. அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு துணையார் ஒன்று உண்டு. அவங்க இல்லற வாழ்வு நடந்தாங்க. அவர் கொஞ்சம் பரப்பியார் வாழ்வு போயிட்டார். அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு கண்டிச்சாங்க. இவர் கேட்கல. 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. கடைசியில் அந்த பொண்ணை கொண்டுட்டார். அந்த அம்மா இறந்து போச்சு. அந்த அம்மா ஒரு உத்தமமான வழி நடந்தது இல்லைங்களா, அதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கும் இல்லைங்களா, அதனால அது பழிதீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அதற்கு இருந்தது. அது ஒரு வஞ்சகம் பண்ணியது. எப்படியாவது அவனுடைய கணவனையும் பழி தீர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவு பண்ணியது. அது ஒவ்வொரு விடையும் இவனை பழி தீர்க்க வரும்போது இவன் பயந்து போயிட்டான். சரி, எப்படியும் நம்மளுடைய மனைவி பேயா நம்மளை பழி தீர்க்க தயாராயிட்டா, இதை நம்ம பாதுகாத்துக்கொண்டு சொல்லி ஒரு மந்திர தந்திரங்கள் வல்லவனிடம் சரணடைந்து நிறைய பணங்கள் எல்லாம் கொடுத்து பொண்ணும் பொருளும் கொடுத்து என்னை எப்படியாவது காக்க வேண்டும் சொன்னான். அவன் ஒரு மந்திரத்தை பிரவேசம் செய்த ஒரு மந்திர வாளை பக்கம் வச்சுக்கப்பா, மந்திர வாள், இந்த வாள் உன்னிடம் இருக்கின்ற வரையில் உன்னுடைய அந்த மனைவியான பேய் உன்னை துன்புறுத்தாது என்று சொல்லி அந்த மந்திர வாளை கொடுத்தான். அந்த மந்திர வாள் இருக்கிறதுனால அந்த மனைவியானவள் துன்புறுத்தல. இப்படியே கொஞ்ச நாளா போச்சு. ஆனா அந்த பொண்ணு பழிதீர்த்துக் கொன்ற அந்த வஞ்சகத்துல எப்போதுமே இருக்குது. அது ஒரு நாள் அவன் வணிக வேலை செய்வதற்காக வெளியூருக்கு போனான். அந்த வணிகன் வரும்போது அது அவன் வந்த இடம் பழையனூர் திரு ஆலங்காடு. அங்க வந்தான். அப்ப அந்த பொண்ணு வேகமா வந்துருச்சு. இவனுடைய அந்த ஆற்றலை கொண்டு ஒரு மனித அந்த பெண்ணூர் கொண்டே வருது.
வந்து அந்த ஊர்ல சண்டை போடுது. நீங்க எங்க வீட்டுக்காரர் தானே வாங்கன்னு கூப்பிடுது. இவருக்கு தெரியுது நீ பேய் நீ போ அப்படின்னு சொல்றாரு. மந்திரவாளை காட்டும் பயமுறுத்துறான். இந்த நிலையில அந்த ஊர்க்கார பெரியவர்கள்லாம் பாக்குறாங்க. பொதுவா பொது இடங்கள்ல ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டா அது சண்டை நல்லா இருக்குமா? அந்த ஊர் பெரியவங்கள்லாம் வந்தாங்க. அது வாக்கு சுத்தவர்கள் மன்னவர் அல்லவா அந்த வேளாளர் குடியில் அவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க மொத்தம் 70 பேர். அந்த 70 வேளாளர்கள் வந்து கேட்டாங்க என்ன பிரச்சனை கேட்டாங்க. அவங்க ஒரு பஞ்சாயத்து வச்சாங்க. அது வைக்கும் போது மாலை நேரம் ஒரு 6-7 மணி. நீண்ட நேரம் பஞ்சாயத்துன்றது 12 மணி நேரம் பேச வேண்டியது இருக்கும். அதனால நாங்க ஒரு அறை தர்றோம், நீங்க கணவன் மனைவி தானே அந்த அறையில தங்கிருங்க, காலையில பஞ்சாயத்து வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. உடனே சொன்னாரு அப்படி தங்க விட்டாருங்க, அது பேய் நீ கொண்டு விடும் அப்படின்னாரு. ஆனா பஞ்சாயத்தார்கள் நம்பல. இவர் இப்படித்தாங்க நீ பேய்ன்னு சொல்லுவாரு, இப்படி சொல்லிதான் நீ திட்டிகிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு புகார் பண்ணுது. சரி இது எல்லா வீட்லயும் நடக்கிறதா இருக்கு, பரவாயில்ல நீ போய் இறப்பானா பாத்துங்க. இல்ல சாமி நீ விட்டுறாதீங்க. சரி போய் இரு அப்படின்னா அந்த அம்மா போய் கேட்டுச்சு. அவர் கையில ஒரு வாள் வச்சிருக்கிறார், நீங்க பாட்டுக்குள்ள இருக்கும்போது அவரு வாளை கொண்டு வீழ்த்தினா நான் என்ன ஆகுறது? அந்த வாளை முதல்ல வாங்கிருங்கன்னு சொல்லுச்சு அந்த பொண்ணு. உடனே அவரும் வாழை கேட்டார். அவர் கொடுக்க மாட்டேன்னார் வணிகர். இந்த வாள் தாங்க மந்திரவாடி, இதை வச்சுதான் நான் உயிரோட பிழைச்சிட்டு இருக்கேன், தயவுசு நான் சொல்றேன் நம்புங்கன்னாரு. அவர் சொன்னாரு எல்லாம் இருக்கட்டும்பா, கனவு மனைக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான், பரவாயில்ல அந்த வாழை கொடு அப்படின்னு சொல்லி அவர்கள் வாங்கி கொண்டார்கள். நாங்க இருக்க பாத்துக்கிறோம், உனக்கு ஒண்ணும் நேராது அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த வாக்கு கொடுத்தார்கள். நாங்கள் இருக்கின்றோம், உன்னை பார்த்துக் கொள்கின்றோம், உயிரோடு உன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர் அந்த அறைக்கு சொன்னார்கள். அந்த பேய் அதுக்கு தந்தாப்புல அது பழி தீர்த்தது. மறுநாள் காலையில போய் பாக்குறாங்க, இறந்து போய் கிடந்தான், யாரும் கிடையாது. அப்ப அந்த 70 வேளாளர்களும் பார்த்தாங்க, நம்மளுடைய வாக்கை நாம் காப்பாற்றவில்லையே என்று ஒரு மிகப்பெரிய குடியை உண்டு தோண்ட சொன்னார்கள். அதில் நிறைய விறகுகளெல்லாம் இட்டு எரிக்க சொல்லி அந்த 70 பேரும் அந்த நெருப்பில் விழுந்து உயிரை விட்டார்கள். தன்னுடைய வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்ற அந்த நிலையில் வாக்குறுதி கொடுத்தா அதை காப்பாற்றணும். அதனால உயிரையே கொடுக்க அந்த 70 பேரும் துணிந்தார்கள். அங்கு ஆளவாய் அண்ணல், திரு ஆலங்காட்டு அண்ணல், வண்டார் குலடி அம்மை உடனமரும் உத்தவதாண்டேஸ்வர பெருமான், அங்குள்ள பெருமான் உத்தவதாண்டேஸ்வர பெருமான் திருக்கோலத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு கால் உண்டு, ஒரு கால் மேல இருக்கும், ஒரு காலம் முழுவதுமாக உண்டு இருப்பார், மற்றொரு காலம் மேல் வானோக்கி என்று இருப்பார். உத்தவதாண்டவ புருஷன் அவர் இங்கு நேரடியாக அந்த 70 ஆன்மாக்களுக்கும் அருள்புரிந்து சிவகதி அவர்களுக்கெல்லாம் அருளினார். அந்த வாக்குக்காக உரை விட்ட அவர்களெல்லாம் அவர்களை இறைவனை வாழ்த்தி அவர்களுக்கு மேலான கதியை, அவருக்கு சிவகதியை 70 பேருக்கு வழங்கினார். அப்படிப்பட்ட உத்தமமான அந்த குடியில் பிறந்தவர்தான் சேக்கிழார் பெருமான் என்பதை சிந்தித்து, அப்படிப்பட்ட சேக்கிழார் பெருமானுடைய பெற்றோர்களிட்ட பேர் அருள்மொழிவர்மன், அருள்மொழி தேவர். அவர் வருகின்றார். அவருடைய தந்தையார், நம்ம வரலாறுக்கு வந்துடலாம், அவருடைய தந்தையார் அமர்ந்திருக்கிறார். அவருடைய கவலைந்த முகத்தை பார்க்கிறார். அப்பா ரொம்ப கவலையா இருக்கிறாரே என்ன அப்படின்னு பக்கத்தில் அமர்ந்து நல்ல இனிய சொற்களை பேசி, அப்பா நீங்க கவலையா இருக்கிறீங்களே என்ன காரணம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இன்னைக்கு சபையில மன்னர் ரொம்ப சிக்கலான கேள்விகள்லாம் கேட்டார், அதுக்கு என்னால விடையளிக்கவே முடியவில்லை அப்படின்னு சொன்னார். அந்த நிலையில் என்ன கேள்வின்னு சொல்லுங்களேப்பா அப்படின்னார். அந்த கேள்வி வரிசையா சொன்னார். கடலிலும் பெரியது எது, உலகிலும் பெரியது எது, மலையிலும் பெரியது எது அப்படின்னு கேட்டார். 7 எழுத்தாணியும் கொண்டாங்களப்பா அப்படின்னார். அவர் 7 எழுத்தாணி எடுத்து அவர் கையில வச்சிருக்கிறத எடுத்து கொடுத்தார். உடனே எழுதினார், அதை கொடுத்தார். அவருக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல அப்பாவுக்கு. மறுநாள் சபை கூடியது. அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் வந்தார்கள். மன்னர் வந்தார். கேட்டார், என்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கொண்டு வந்திருக்கிறீர்களா அப்படின்னு முதல்ல கேட்டார். ஆம் மன்னா அப்படி சொல்லி முதல்ல எந்திரிச்சு சேக்கிழார் பெருமானுடைய தந்தையார் அந்த ஏட்டினை அவருக்கு கொடுக்கின்றார். முதல் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டார். முதல் கேள்வி, கடலிலும் பெரியது எது அப்படின்னு கேட்டார். இதுக்கு சேக்கிழார் பெருமான் அருள் செய்த விடை, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது, பயன்தூக்கார்
செய்த உதவி நயந்தூக்கின் கடலிற் பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெறுகின்றார். கடலை விட பெரியது என்றது திருக்குறளில் இருந்து நமக்கெல்லாம் ஒரு விடையை இங்கு அருளுகின்றார். இப்ப பெரும்பாலும் திருக்குறளுக்கான விளக்கங்களை சொல்கின்றோம். பெரும்பாலும் பலருடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு பயன் கருதி தான் ஒரு செயலை செய்வோம். பயன் கருதாத ஒரு செயலை யாராவது செய்கிறார்கள் சொன்னா அது ஒரு பெரிய அபூர்வம். பொதுவாக அப்படித்தானீங்க. நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னா உடனே ஒரு செயலை செய்வோம். நமக்கு அது தேவையில்லைன்னு சொன்னா அதை விட்டுருவோம். அந்த வகையில பயன் கருதாமல் யாரெல்லாம் ஒரு செயலை செய்கிறார்களோ அதுதான் மிக உயர்ந்த செயல். உதாரணமா ஒருத்தர் போனார், கோயிலுக்கு போனார், 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னாரு. பரவாயில்லையே அப்படின்னாரு. 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்களா, ரொம்ப நல்ல செயலே அப்படின்னாரு. எதுக்காக கொடுத்தீங்க? எனக்கு கிரக தோஷம் இருந்ததா, அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் ஜோதிடர் சொன்னாரு, அதுக்காகத்தான் 100 பேருக்கு அன்னதானம் போட்டோம். அப்ப அவர் செய்த செயல் என்ன? ஒரு பயனை கருதி அங்கு அன்னதானம் விட்டிருக்கின்றார். இது பெரிதல்ல, வள்ளுவருடைய வாக்கு இது பெரிதல்ல. அப்ப பயன் கருதி ஒரு செயலை செய்கின்றதெல்லாம் ஒரு செயல் அல்ல. அதே ஒரு அன்பரிடம் இன்னொரு கோயில்ல போய் கேட்டார், இன்னும் இன்னைக்கு என்னதான் அன்னதானம் நடக்குது? ஆமா. யார் போட்டா? இந்த அடியார் தான். அதே எதுக்காக இந்த அன்னதானம் செய்கிறது? எல்லாம் இறைவன் சித்தம் சொன்னார். அவர் முதல்ல சொன்னவருக்கு இரண்டாவது சொன்னதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நான் கிரகதோஷ பரிகாரத்துக்காக இந்த அன்னதானம் விட்டேன் அப்படி சொன்னார். அவர் பயன் கருதி செய்கின்றார். இன்னொரு அன்பரிடம் கேட்டால் எல்லாம் இறைவன் சித்தம், அவர் செய்ய சொல்கின்றார், நான் செய்தேன். இது எந்த பயனும் கருதாத ஒரு நிலை. யார் ஒருவர் எந்த பயனையும் கருதாமல் ஒரு செயலை செய்கிறார்களோ அந்த செயலை செய்கின்ற நிலை இருக்கே, அது இந்த கடலிலும் மேலானது. அவர்தான் இந்த கடலை விட மேலானவர் அப்படின்னு அற்புதமாக இங்கே கடலை விட மேலான நிலையை நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்கின்றார். அடுத்த கேள்வி, உலகிலும் பெரியது எது அப்படின்னு கேட்டார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப் பெரிது. ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. இதுக்கு பொருள் சொன்னா நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு அன்பர் சொன்னார் நமக்கு, அவருக்கு நிறைய பணமெல்லாம் இருக்குதுங்க. நாம் சொல்லக்கூடிய அன்பருக்கு நிறைய பணம் இருக்கு, நல்ல சுகபோகமா வாழ்றாரு. ஒரு நாள் ஒரு ஊருக்கு ஒரு தொழில் சம்பந்தமா போக வேண்டியிருந்தது. அவருடைய ஹேண்ட்பேக் கை பேக் எடுத்துக்கிட்டாரு, கொஞ்சம் பணமும் எடுத்துக்கிட்டாரு. கொஞ்சம் பணம்னா அவருக்கு 10,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டாரு. அவர் பார்வையில 10,000 கொஞ்சம் பணம், ₹1 மாதிரி. நிறைய செல்வம், பெரிய செல்வம் தரவர். 10,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டாரு, கையில செல்போன் வச்சுக்கிட்டாரு, ஏடிஎம் கார்டு எங்க போனா இன்னைக்கு அதுவும் எடுத்துக்கிறோம் இல்லைங்க, அதுவும் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் பிற சில பொருள்கள் எல்லாம் உள்ள ஹேண்ட்பேக்லாம் வச்சுட்டு அவர் பயணம் செய்தார். அவர் செய்யும்போது அவசரமா கிளம்பி வந்ததுல வீட்டில் நம்ம சாப்பிடாம வந்துட்டோமே அப்படின்னு பார்த்தார். சரியான பசி வேற. சரி, நம்ம பேருந்து விட்டு இப்படி 4 மணி நேரம் போக்குவரத்து நேரம், 4 மணி நேரம் கழித்து நம்ம செல்ல வேண்டிய ஊர் வந்துடும், அங்க போய் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த பசியை தாங்கி கொண்டு ஒரு 4 மணி நேரம் பயணம் செஞ்சார். 4 மணி நேரம் ஆச்சு, பஸ்ஸை விட்டு இறங்கினாரு. அப்புறம் இறங்கும்போது பார்த்தாரு, பேக் அவர் கையில் உள்ள ஹேண்ட் பேக் இல்ல, யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க. பார்த்தாரு, கையில விட்டு ஒரு பணமும் இல்லை. அந்த ஊர்ல இவருக்கு யாரையும் தெரியாது, நல்ல பசியும் கூட, சாப்பிடணும், கையில பணமும் இல்ல. திருப்பி போகலான்னு சொன்னா, ஊருக்கு போகலான்னு சொன்னா அதுக்கு பணம் இல்ல. அதுக்கு ஒரு 50 ரூபா பயணம் கட்டணம், 50 ரூபா வேணும். இவர் கையில எதுவுமே இல்லாத ஒரு நிலை. எல்லாம் உரியவர், நல்ல தனவந்தர் தான், செல்வந்தர் தான். ஆனா அவர் கையில இந்த நேரத்துல, குறிப்பிட்ட அந்த நேரத்துல அவருக்கு எதுவுமே இல்லை. ஏதோ ஒன்று விதிக்கப்பட்டது, எதுவும் இல்லாத நிலை. பசி, எங்க போய் கேட்க முடியும்? கூச்சம், யார்கிட்ட கேட்க முடியும்? எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு 2 இட்லி கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அதுக்கு பணம் கொடுக்கணும், பணம் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த பேருந்து நிலையத்திலேயே உள்ள ஒரு பலகையிலேயே அவரே அமர்ந்தார். ரொம்ப பசியுடைய வாட்டம் அவரால் தாங்க முடியல.
சரி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலாமான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு கூச்சம், எங்க போய் குடுக்கறது. இப்ப சாதாரணமா தண்ணீர் வாங்கினா 20 ரூபாய் செலவு பண்ணணும், ஒரு பாட்டில் வாங்கணும்ல, அதுக்கும் பணம் வேண்டும். என்ன செய்யறதுனே தெரியல பாவம். ரொம்ப கவலை சோர்ந்து அமர்ந்து இருந்தார். அந்த நேரம் பாருங்க, அவருக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் போல இருக்கு. அந்த கெட்ட நேரத்திலே ஒரு நல்ல நேரம். ஒரு அன்பர் வந்தார், இவரை பார்த்தார், ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப நேரமா மணிக்கணக்கில் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்கு ஏதோ என்ன கவலைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பக்கத்துல வந்து அவரும் உட்கார்ந்தார். ஐயா, நீங்க ரொம்ப நேரமா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க எந்த ஊரு, என்ன விஷயம், ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அவர் கொஞ்சம் கூச்சம், அப்புறம் பழையபடி வேற வழி இல்ல சொல்ல ஆரம்பிச்சார். இல்லைங்க, நம்ம வந்தேன், அந்த பேக்கை வந்து நான் தொலைச்சிட்டேன், யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல, கையில பணமும் இல்ல அப்படின்னு பணம் இல்லாத செய்தியை மட்டும் சொன்னார். பசின்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால அதை மட்டும் சொன்னார். இவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். ஐயா, உங்க ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், எனக்கு ஒரு 50 ரூபாய் இருந்தா போடுங்கன்னு. இவர் பாக்கெட்ல பார்த்தார், 100 ரூபாய் இருந்துச்சு. பிரச்சனை இல்ல ஐயா, நீங்க வாங்க, உங்களை நான் பஸ் ஏற்றி விடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னாரு. அவருக்கு என்ன சொல்ல முடியும், அவர் கிடைச்சவரே லாபம், ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேருந்துக்காக வர்றாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஒண்ணு இல்ல, நான் கடைக்கு போறேன் வாங்கலன்னு பார்த்தாரு. இவருடைய சோர்வு நிலையை பார்த்து, சில பேருடைய முகத்தை பார்த்தாவே தெரியும் பசி இருக்குன்னு. அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவரை கூட்டிட்டு போனார், ஹோட்டல்ல ஒரு சாப்பாடும் வாங்கி கொடுத்தார், 50 ரூபாய் கையிலையும் கொடுத்து விட்டார். ரொம்ப சந்தோஷம் போன பஸ் அனுப்பி விட்டார். இவர் பெரிய செல்வந்தர் தான். இவர்கிட்ட அந்த காலத்துல அந்த நேரத்துல அந்த 100 ரூபாய் பணம் இல்ல. அதனால காலத்தினால் செய்த நன்றி, அந்த காலத்துக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து ஒருத்தர் உதவினாரு, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது சிறிதுதான். இவரை ஒப்பிடும் போது ஒரு பெரிய பணக்காரர் தான், இவரை ஒப்பிடும் போது 100 ரூபாய் சிறிதுதான். ஆனா அந்த 100 ரூபாய் அந்த இடத்துல அந்த காலத்துக்கு அது பெரியது. அதை உதவினாரே, அந்த உதவி ஞானத்திலும் மானப்பெரியது, இந்த உலகை விட பெரியது என்றார் வள்ளுவர் பெருமான். அந்த வகையில உலகத்திலே மிகப்பெரியது என்று சொன்னால், தக்க காலத்தில் தக்க உதவி செய்வதுதான் மிகப் பெரியது என்பதை இங்கு நிறுவுகிறார். அடுத்ததாக மலையிலும் பெரியது எது என்று கேட்கின்றார். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. நிலையில் திருங்கியான் அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்றார் வள்ளுவர். இது வள்ளுவர். மூன்று கேள்விகளுக்கும் திருக்குறளில் இருந்தே விடையெடுத்துக் கொடுக்கிறார் சேக்கிழார் பெருமான். அவருடைய ஞானத்தினுடைய சிறப்பை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே நிலையில் இப்ப பாருங்க, மலையினும் பெரியது எது சொல்றார் திருவள்ளுவர், அழகா சொல்றார் பாருங்க. நிலையில் பிரியாதடங்கியான், நிலையில் எந்த நிலையில், இல்லற வாழ்வு என்ற நிலையில். ஒருவர் வந்து இல்லற வாழ்க்கை என்ற நிலையில் அவர் இருக்கின்ற நிலை இருக்கே, அதுதான் எந்த தர்மம். அந்த இல்லற தர்மத்தில் அடங்கி வாழ வேண்டும். அடக்கம் அமரரும் வைக்கும், அடங்காமை ஆறிரும் வைத்து விடும் என்றார் வள்ளுவர் பெருமான். இந்த அதிகாரமே வந்து அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான். அப்ப இல்லற தர்மத்தில் யாரெல்லாம் நின்று அடங்கி வாழ்கிறார்களோ அந்த நிலை இருக்கே, அந்த நிலையில் அது எப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இல்லற தர்மம் அப்படின்னு சொன்னா, நம்ம திருக்குறள் எடுத்து பாத்தீங்கன்னா இல்லற தர்மத்தை தெளிவா வள்ளுவர் பெருமான் நிறைய பாடல்கள் விளக்கி இருக்கிறார். அதுல இருந்து ஒரு பாட்டை மட்டும் சொல்லலாம். இல்லற வாழ்க்கை வாழ்வர்கள் எல்லாம் 100 ரூபாய் பொருள் ஈட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்கிறோம். சதவீதத்தை வச்சு பேசுவோம். 100 ரூபாய் ஒருவர் வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படி சொன்னா, அந்த 100 ரூபாயை எப்படி செலவு செய்யணும்னு சொல்றாரு பாருங்க வள்ளுவர். எப்படி செலவு செய்யணும், அதாவது 5 கூறாக அதை நாம் பங்கிட வேண்டும். அப்ப 5 கூறு அப்படி சொன்னா 100 5ஆல் வகுத்தா 20 ரூபாயா நீங்க செலவு பண்ணணும். நம்மளாம் அப்படி இல்ல, 100 ரூபாய் வந்தோடனே அப்படி எடுத்து 100 ரூபாய் தேடி சினிமா தேட்டர் சில பேர் கொடுப்பாங்க. அது அவர்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வகையில ஒரே மொட்டுல போயிடும். அது பண்ணக்கூடாது. அது இல்லற தர்மம் அல்ல. எப்படி செலவு பண்ணணும் 5 நிலையை எடுத்து பெருமான் சொல்லுகின்ற பாருங்க வள்ளுவர் பெருமான். முதலில் வந்து விருந்தினர்களுக்கு அப்படின்னு ஒரு 20 ரூபாய் ஒதுக்கிடணும். 20% விருந்தினர்களுக்கு 20 ஒரு பகுதி. அடுத்து சுற்றத்தார்களுக்கு சொந்த பந்தங்கள்
அவங்களுக்கு ஒரு 20. அடுத்து அதிதின்னு சொல்லுவோம், முன்பின் தெரியாதவர்களுக்கு இல்லைங்களா. அதை நீங்க விருந்தினர்கள் எடுத்துக்கங்க. முன்பின் தெரியாதது விருந்தினர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சுற்றத்தினர்கள் 2 எடுத்துக்கொள்ளலாம். 3வது பிதர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு. நம்மளுடைய முன்னோர்களின் பெயர்களில் நம்ம தர்மங்கள் செய்ய வேண்டும். இது மட்டும் கொடுப்பதல்ல, 3 தர்மங்களை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் அவருக்கு முன்னோர்களுக்கெல்லாம் பெயரில் நம்ம தர்மங்கள் செய்ய வேண்டும். அது 3 ஆச்சுங்களா. பிதிர், சுற்றத்தினர், விருந்தினர், அடுத்து தெய்வம், கடவுள், ஆலயங்களுக்கும் சிவன் அடியார்களுக்கும் அது 20%. மிச்சம் உள்ள கடைசி 20 இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு. யார் பொருள் ஏற்றுகிறார்களோ அது அவங்களுக்கு. இது கொஞ்சம் கேட்கவே இது என்ன சாத்தியமா அப்படின்னு சொன்னா, இதைத்தான் இல்லற தர்மம் என்று நமது சாஸ்திரம் பேசுகிறது. இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இல்லற தர்மத்தில், அவர்கள் அவருடைய தோற்றம் இருக்கே, அந்த கம்பீர தோற்றம், அது மலையை விட பெரியது. மலைதான் உறுதிக்கு எது பெருசு அப்படின்னு சொன்னா, மலைதான் உறுதியானது. அந்த மலையை விட உறுதி மிக்கவர்கள் யார் என்று சொன்னால், இல்லற தர்மத்தில் அடக்கமான வாழ்வு வாழ்வர்கள் யாரெல்லாமோ அவர்களெல்லாம் மலையை விட உயர்ந்தவர்கள் என்று இங்கு வள்ளுவர் பேசுகின்றார் என்பதை இங்கு சேக்கிழார் பெருமான் அழகாக இந்த 3க்கும் திருக்குறளிலிருந்தே விடையெடுத்து அவர் கொடுத்து தன் தந்தைக்கு கொடுக்க அவர் அங்கு அனபாய சோழருக்கு விளக்குகின்றார். இதை கேட்டு அவர் மிக மகிழ்ந்தாராம். மிக மகிழ்ந்த அமைச்சரை கூட்டி அற்புதமான பதிலளித்தீர்கள், அதுவும் திருக்குறளிலிருந்தே விடையளித்தீர்கள் என்று அவரை மிகவும் பாராட்டி, அந்த பாராட்டு இவரிலே சொன்னார், இந்த பாராட்டுகளெல்லாம் அடியனுக்கு உரியது அல்ல அப்படின்னார். அப்ப யார் செய்தது அப்படின்னா, என்னுடைய மைந்தன் செய்ததுன்னாரு. அது யார் அப்படின்னாரு, என்னுடைய மைந்தன் அருள்மொழி தேவனுடைய பதில்தான் அப்படின்னாரு. உடனே கூட்டிட்டு வாருங்கன்னு சொன்னார். சிப்பாய்கள் எடுத்து அங்கு அவரை ராஜமரியாதையோடு அங்கு அருள்மொழி தேவரை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அவருக்கு பொன்னும் பொருளும் நிறைய கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டின் முதலமைச்சராகவே ஆக்கினார். அந்த நாட்டுக்கே முதலமைச்சர். அறிவில் சிறந்தோரை அரசனும் விரும்பும். இதை நம்ம பழமொழி. அரசனுடைய கடமை என்ன? அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் நாட்டில் யாரோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க பக்கத்தில் வச்சுக்கணும். அப்ப நாட்டினுடைய நிர்வாகத்தை மிக சிறப்பாக அவர்கள் செலுத்த முடியும். அந்நாட்டு சோழ மன்னர்கள் அதை கடைபிடித்தார்கள். அந்த வகையிலே அதை செய்தார். முதலமைச்சரான சேக்கிழார் பெருமான் மிகச்சிறந்த அரசாட்சி செய்தார். சிவனடியார் அரசாட்சி செய்தால் சொல்லவும் வேண்டும். மிகச்சிறந்த பொற்காலம். இன்று நம்முடைய வரலாறுகளை 12ஆம் நூற்றாண்டு எடுத்து பாருங்க, மிகச்சிறந்த பொற்காலம் என்று பேசப்படுகிறது. அரசாட்சி மிக சிறப்பாக அங்கு சேக்கிழார் பெருமான் செய்து வந்தார். அவர் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு திரு நாகேஸ்வர பெருமானை தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக கொண்டார். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சென்றீர்களானால் திருநாகேஸ்வரர் என்று ஒரு தலம் உண்டு. இன்னைக்கு அது நவகிரகம் சொல்லி பழகிட்டோம். அதுல உண்டு ராகு கேது. ராகு பகவான் அங்கு வழிபட்ட தலம். ராகு பகவான் யாரை வழிபட்டார்? சிவபெருமானை வழிபட்ட தலம். அப்ப சிவபெருமான் தான் பெரியவர், ராகுவல்ல. 2 பேருக்கு அது ராகு கோயில் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அது சிவாலயம். ராகு பகவான் வழிபட்டு அவர் கிரக பதவி அடைந்தார். அந்த வகையிலே திருநாகேஸ்வர பெருமானை நானும் வழிபாடு செய்து அவருடைய சொந்த ஊரான குன்றத்தூரிலே திருநாகேஸ்வர பெருமானுக்கு ஆலயத்தையும் எழுப்பி அந்த சிறப்பான அந்த வழிபாட்டையும் செய்து வந்தார். நாடும் மிக சிறப்பாக நடந்து வந்தது. அந்த நிலையிலேயே அவருடைய காலத்திலே ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அனபாய சோழர் காலத்திலே சீவக சிந்தாமணி என்ற நூல் மிக புகழ்பெற்று விளங்கியதுங்க. சீவக சிந்தாமணி சொல்றது சமண நூல். அந்த நூல் என்ன சொல்லும் அப்படின்னா, உலக சிற்றின்பங்களை விரித்து பேசும். இது எல்லாம் பொழுதுபோக்குக்காக எல்லாரும் கேட்டு மகிழ்வார்கள், மன்னர் உட்பட, அனபாய சோழர் உட்பட. இதை பார்த்தார் அமைச்சர். அருமையாம் சிவகதை இருக்க அவகதையை நோக்கியும் செல்கிறார்கள் என்று கவலைப்பட்டார். நல்ல பால் கறக்கக்கூடிய பசுமாடு இருக்குது, அதை விட்டுட்டு போய் மலண்டு பசுவை போய் தேடி போறாங்களே. நெல்ல குத்துனா அதை அரிசி எடுத்து உண்ணலாம், உரிய குத்துனா அப்படின்னு நினைக்கிறார். நல்ல பூஞ்சோலைகள் இருக்கு ஓய்வெடுக்க, அதை விட்டு போய் யாராவது குழுக்குள்ள போய் விழுவாங்களா? நல்ல சிவகதை இருக்க அவகதையை நோக்கி செல்கிறார்களே என்று கவலையுற்றார். அப்ப அரசனை திருத்துவது அமைச்சருடைய பொறுப்பல்லவா, கடமை அல்லவா? அதனாலே அவரிடம் சொல்றார் பெருமான், சேக்கிழார் பெருமான் சென்று, மன்னர் பெருமானே, நல்ல சிவகதையாம் இருக்க அவகதையான இந்த சிவக சிந்தாமணியை ஏன் நாடுகிறீர்கள்?
அப்படி சொன்னார். அப்படி சிவகவி இருக்கு என்று சொன்னா அது என்ன எனக்கு சொல்லுங்க, கொஞ்சம் இந்த வரலாற்றை பற்றி சொல்லுங்களேன்னாரு. அப்ப சொன்னார், உங்களுடைய மூதாதையரான சோழ சக்கரவர்த்திகள் எல்லாம் திருமுறைகளுக்காக தொண்டு செய்தார்கள். அவருடைய வரலாறு மிக விரித்து பேசப்படும். அதில் ஆரூரன் என்பான், ஆரூரில் இருந்து கொண்டிருக்கிறாரே புத்திடம் கொண்ட பெருமான், அல்லியங்கோதி உடனமரும் புத்திடம் கொண்ட பெருமான், வீதிவிடங்க பெருமான், தியாகராஜ பெருமான், நம்பெருமானாகி தியாகராஜ பெருமான் அங்கு அசரியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பிள்ளையார் அந்தனர்தம் அடியார்தம் அடியார்க்கும் அடியேன் என்று உடனடி எடுத்துக் கொடுக்கப்பட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கு திருத்தொண்டர்களின் வரலாற்றை பாடி அறிந்தார் அல்லவா. அந்த திருப்பாடல்களுடைய ஒவ்வொரு வரியும் நீங்கள் அந்த புராணத்தை கேட்க வேண்டும் அல்லவா. அதை கேட்டீர்களானால் நீங்கள் இறைவனுடைய அருளை மிக எளிதாக பெற்று நீங்கள் இன்பமாக வாழலாம் என்று அந்த செய்தியை சொன்னார். அப்படின்னா அவர் சொல்லுங்களேன், எனக்கு நானும் கேட்கின்றேன். அவர் ஓரளவு விரித்து சொன்னார். அந்த விருத்தி சொன்ன கேட்டார், மிக சிறப்பா இருக்கு, ஆனாலும் இதை எல்லோரும் கேட்க வேண்டும், அதனால நீங்கள் இதை மிக விரிவாக பாடியருள வேண்டும், பெரும் காப்பியமாக பாடியருள வேண்டும் என்று மன்னர் வேண்டினார். அந்த வேண்டுதலின் கேட்ட சேக்கிழார் பெருமானும் அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு அம்பலவாணர் என்றும் உறைந்து வாழக்கூடிய தில்லையம்பதியாம் அங்கு சிதம்பரத்திற்கு சென்று அம்பலவாணருடைய திருவடி நிலையில் நின்று அங்கு பெருமானே, தங்களுடைய திருத்தொண்டர்களுடைய வரலாற்றினை அடியேன் பாடி அருள தாங்கள் அடியெடுத்து கொடுத்து அருள வேண்டும் என்று கண்ணீர் மல்கி அங்கு அம்பலவாணருடைய திருவடிக்கு விண்ணப்பிக்கின்றார். அப்போது எல்லோரும் காண அங்கு அசுரடி ஒலிக்கின்றது. உலகலாம் என்று அற்புதமான உகரம் அப்படி சொல்வாங்க, மணி அடிக்கும் உகரம், அது என்றும் நிலைபெற்று நிற்கக்கூடியது. அகரம் உகரம் மகரம் அப்படி சொல்வாங்க. இதில் உகரம் நடுவில் உள்ளது காப்பு, முழு தொடக்கம், இடை காப்பு, மகரம் நிறைவு. இந்த ஓங்கார பிரணவத்தின் நடுவில் உள்ள உகரத்தை முதலில் எடுத்து உலகலாம் என்று அங்கு நடராஜ பெருமான் எடுத்து அருளப்பெற அங்கு சேக்கிழார் பெருமான் நடராஜ பெருமானுடைய திருவடியை சிறமீது சுட்டிக் கொண்டு அங்கு தவக்கோலம் பூண்டு அங்கு புராணம் செய்ய அழுகின்றார். அது புராணம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையே ஒவ்வொரு காலத்திலையும் மன்னர் கேட்பார், தூதுவர்கிட்ட அனுப்புறார், புராணம் நிறைவு விட்டுதான் பார்த்து கொண்டு வாருங்கள். உடனே சூழல்கள்லாம் பார்ப்பாங்க, சுவாமி இப்ப புராணம் நடந்து கொண்டிருக்குது, இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் நிறைவடையும் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படி செய்து வர வர வந்து கொண்டே இருந்தது. அப்படி சொல்லுவர்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணும் பொருளும் கொடுத்துக் கொண்டே இருப்பார். இப்படியே நாளும் பொழுது போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் வந்தார், எப்ப சீக்கிரம் முடியும் சொல்லுங்களேன், அதை கேட்க ஆர்வமா இருக்கிறேன். இல்ல சுவாமி, ஒரு 3 மாதத்தில் சீக்கிரம் நிறைவாகும். 3 மாதம் ஆகுமா அப்படின்னு அவருடைய ஏக்கத்திலே இருந்தார். அந்த ஏக்கம் பெருகிக்கொண்டே போக போக அங்க தில்லையம்பலவாணரோட அருளால் அந்த பெரிய புராணம் மிக விரிவாக எழுதப்பெற்றது சேக்கிழார் பெருமான். அந்த சேக்கிழார் பெருமான் அங்கு பெரிய புராணம் செய்ய இங்க மன்னருடைய ஆர்வம் பெருக பெருக ஒரு நாளில் ஒரு தூதுவர் வேகமாக வந்து மன்னருடைய திருவடி வாங்கி, மன்னா பெரிய புராணம் நிறைவேற்றது என்று சொன்னார். அவருக்கு கையில் இருந்த பொண்ணும் போல வாரி வாரி வழங்கினார் சொன்னவருக்கு. இப்படி யாரெல்லாம் சொன்னாரோ அவர்களுக்கெல்லாம் வாரி வழங்க ஆணையும் விட்டார். அந்த நிலையே பெரிய புராணம் நிறைவேற்ற கேள்விப்பட்ட மன்னர் சிதம்பரத்தில் சென்று சேக்கிழார் பெருமானை காண ஆவலுற்றார். அவர் ஆவலுக்கு என்ன வேணும், அந்த பெரிய புராணத்தை முதல்ல கேட்கணும். அந்த ஆவல், அந்த ஏக்கம், அந்த நிலையில் அவர் விட்டிருக்க சேக்கிழார் பெருமான் அவரை காண இப்ப சிதம்பரத்துக்கு வருகின்றார். யார் வருகின்றார்? அனபாய சொல்ல சிதம்பரத்துக்கு வருகின்றார். மன்னர் வருகின்ற கேள்விப்பட்ட பிள்ளைவாளர்களும் சேக்கிழார் முதற்கொண்டு எல்லோரும் பூர்ண கும்பம் மரியாதை சொல்ல முதல் மரியாதை மன்னர்கள் கொடுப்பதற்காக நிற்கின்றார்கள். அந்த சேக்கிழார் பெருமானை காண்கின்றார். அவருடைய தரத்தின் கோலம், நம்ம சமஸ்கிருத தேஜஸ் சொல்லுவோம், அந்த ஒளி, அந்த சிவஞான ஒளியை கண்ட சேக்கிழார் பெருமாளை திருவுருவத்தில் கண்ட அனபாய சோழர் அவருடைய குதிரையிலிருந்து வேகமாக எழுகிறார். இறங்கி வந்து சேக்கிழார் பெருமானுடைய திருவடியில் பல்லோரும் காண விழுகிறார். ஒரு மன்னர் அமைச்சர் காலில் விழுக முடியுமா பொது வாழ்க்கையில? அங்கு நிகழ்கிறது. அவருடைய தவக்கோலத்தை கண்டு அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார்.
சேக்கிழார் பெருமானை அணைத்துக் கொள்கிறார். எல்லோரும் அங்கு தில்லை அம்பலவாணரை வணங்குகிறார்கள். அங்கு வணங்கி தில்லை அம்பலவாணருடைய திருமுன்பு ஒரு பசுந்தட்டு விரிக்கப்பட்டு அதன் மேல் திருத்தொண்டர் புராணம் எனும் சேக்கிழார் புராணம் எழுதிய புராணம் வைக்கப்பட்டு அங்கு தூபம் தீபதூபம் எல்லாம் காட்டப்பட்டு நன்னாளாம் ஒரு நாளில் அவர்கள் சேக்கிழார் பெருமான் மூலமாக இதெல்லாம் விளக்கம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த நிலையில் எல்லா வல்ல நடராஜ பெருமான் அங்கு அசுரீரையாக மீண்டும் முடிக்கின்றார். அனதாய சோழரே, எமது அன்பரான சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்தை நீ விரைந்து கேட்டு மகிழ்ந்து உறுதி பெறுவாயாக, தாமதிக்காதே என்றார். உடனே போய் கேள், நீ உறுதி பெறக்கூடிய நிலையில் உனக்கு வேண்டுமானால் மிக விரைந்து சென்று அந்த புராணத்தை நீ கேட்டு நீ உறுதி பெறுவாயாக என்று அனதாயச்சோழருக்கு அருள்கிறார். அது அனதாயச்சோழருக்கு மட்டும் அருளப்பெறவில்லை, நாம் அனைவருக்கும் அந்த நடராஜ பெருமான் அருளியது. அந்த வகையிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரம் நாளாம். திருஞான சம்பந்த பெருமான் உமையம்மையாருடைய பாலை உண்ட சிவஞான உண்ட அந்த திருநாளாம் திருவாதிரை திருநாள், சித்திரை திருவாதிரை திருநாளின் நன்னாளில் அந்த நாள் குறிக்கப்பட்டு அங்கு அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. இது எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கப்பட்டு சிற்றரசர்களும் பேரரசர்களும் அடியார்களும் மன்னர்களும் அத்தனை பேரும் அங்கு குடும்ப அங்கு கைலாயமாக காட்சியளிக்கின்றது தில்லை. அந்த நிலையில் அங்கு இன்று சொல்கின்ற ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் அங்கு பொன்னாளான பட்டத்திலே அதன் மேல் பசு பட்டு விரிக்கப்பட்டு திருத்தொண்டர் புராணம் அங்கு வைக்கப்பட்டு சேக்கிழார் பெருமான் முன்பு வைக்கப்பட்டு அங்கு சித்திரை திருவாதிரை நாள் முதல் நாளாக கொண்டு பெரிய புராணத்தை அங்கு விரிவாக சேக்கிழார் பெருமானை விரித்து பேசுகிறார். சிவபெருமான் அருளால் முக்தியே வழங்கிய உமாவலி சிவனார் பெரிய புராணத்துடைய சிறப்பை இங்கு விரிவாக பேசுகிறார். அதிலிருந்து சுருக்கமாக சில செய்திகளை இன்று சிந்திப்போமாக. சற்றேறக்குறைய இன்றிலிருந்து ஒரு 900